டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பி ஃபார்மசி செமஸ்டர் 1லேருந்து செமஸ்டர் 8 முடிய உள்ள அந்த 8 செமஸ்டர் கோர்சஸ்க்கும் மார்ச் 2024 செஷன் எக்ஸாமினேஷன் இப்போது மே மந்த் நடக்க இருக்குது. அதுதான் நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். இது நமக்கு அஃபிஷியலாக லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ஸோ இது யூனிவர்சிட்டி தரப்பில் இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் இதை ஷேர் பண்ணுறோம். இன்னும் அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதை 100% உறுதியாக நம்ம அதை சொல்ல முடியும். இப்போதைக்கு மேக்ஸிமம் 99% எக்ஸாமினேஷன் மே 27 ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். அதாவது மார்ச் 2024 செஷன் பிஃபார்ம் தியரி எக்ஸாம் வில் கமென்ஸ் ஃப்ரம் 27/5/2024 onwards tentatively. April 2024 session MPharm theory exam will commence from 25/2024 onwards tentatively. டென்டேட்டிவாக பிஃபார்ம் அண்ட் எம்ஃபார்மேஷனுடைய எக்ஸாமினேஷன் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸாமினேஷன் ஷெடியூல் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டென்டேட்டிவான இன்ஃபர்மேஷன் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமா நாம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது எதுக்காக வேண்டி இந்த விஷயம் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, 27th நமக்கு எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இன்றைக்கி டேட் April 17, இன்னும் ஒரு 14 டேஸ் இந்த மந்தில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்தில் 26 டேஸ் இருக்குது. ஸோ இன்னும் 40 டேஸ் இருக்கும்போது நம்ம ஒரு செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்படின்னா, ஒரு 6 சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6.5 days டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு ப்ரீ பிளான்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தெரியப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி எம்ஃபார்ம்னு பார்க்கும்போது ஒரு செமஸ்டருக்கு 4 பேப்பர் இருக்கும். ஸோ டோட்டலாக 40 டேஸ்க்கும்போது எம்ஃபார்முக்கு 40 டேஸ் சொல்ல முடியாது, ஒரு 33 டேஸ் தான் இருக்கும். ஒரு பேப்பருக்கு ஒரு 8 டேஸ் நம்ம அலாட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் தெரியப்படுத்திக்கிறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.